எது ஏற்ற காலம். ஆல்வேஸ் காட்ஸ் டைமிங் இஸ் அ பெர்ஃபெக்ட் டைமிங் மை பிரதர். பாருங்க, யோசேப்புக்கு 17 வயசு இருக்கும். அவங்களோட சகோதரர்கள் அவனை குழியில போட்டாங்க. அப்போ ஆண்டவர் உதவி செஞ்சாரா? உதவி செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிமையாய் போத்திபார் வீட்டில் விற்கப்பட்டார் யோசேப்பு. அப்புறம் யோசேப்பு பொய் குற்றச்சாட்டு அவர் மேலே போட்டு சிறைச்சாலைக்கு போனார். ஆண்டவர் உதவி செஞ்சாரா? உதவி செய்யலை. ஏன் ஆண்டவர் உதவி செய்யலை? ஆண்டவர் உதவி செய்யலைங்க. யோசேப்பு குழியில் இருக்க போதும் உதவி செய்யலை. யோசேப்பு அடிமைத்தனத்தில் இருக்க போதும் உதவி செய்யலை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்க போது உதவி செய்யலை. ஆனால் பாருங்க, ஒரு அதிகாரத்தில் 4 முறை போட்டிருக்குது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2, 3. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பாருங்க, 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 21ஆம் வசனம், 23ஆம் வசனத்துல, ஒரே அதிகாரத்துல 4 வசனத்துல போட்டிருக்குது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார்னு போடல, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ இன்டைரக்ட் மீனிங் என்ன? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தபடியினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எல்லாரோடையும் ஆண்டவர் இருப்பாரா? மேபி இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரோடு இருக்கிறீங்களா? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏசாவியை வெறுக்கிறேன், யாக்கோபியோ சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. சவுல் கூட ஆண்டவர் இல்லை, சவுல் ராஜா கூட. ஆனால் தாவீதோட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் பாரபட்சம் இல்லாத தேவன். பட் அட் த சேம் டைம் அவர் நாம் அவரோடு இருக்கிறோமா அப்படின்னு அவர் பார்க்குறாரு. யோசேப்பு கர்த்தரோடு இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.